கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை வாழ்த்துக்கிறேன். ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை இந்த நோட்டீஸில் அதையா போடுறாங்க. நான் கர்த்தர், மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. மல்கியா 3:6. நான் கர்த்தர். ஆண்டவர் எப்பவுமே மாறாத ஆண்டவர், நோ சேஞ்சிங். யாக்கோபின் புத்திரரை நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இந்த லார்ட் டு நாட் சேஞ்ச். அவர் மாறுவதில்லை. ஸோ யூ டிஸ்கன்ஸ் ஆஃப் ஜேக்கப் ஆர் நாட் டிஸ்ட்ராய். நீ அழிக்கப்படுவதில்லை. டிஸ்ட்ராய் பண்ணலை, டெலீட் பண்ணலை, நீ அழிக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். ரொம்ப அருமையான வார்த்தை. நான் மாறாதவர், நீங்கள் இன்னும் அழியவில்லை. ஒரு அருமையான என்ன நோக்கத்தோடு ஐயா ஜெபத்தோடு போட்டாரோ தெரியல. ஒரு 72-73 வயதான பெரியவர் ஐயா ரொம்ப பலவீனமாக இருக்கார். இதே மாதிரி ஒலியாகிக்கிட்டே இருக்கார் நாளுக்கு நாள். இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்கீங்களேன்னு கேட்டேன். இதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லை, ஐசியூ வார்டில் இருந்தார். ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐசியூவில் 3 நாள் இருந்து வெளியே வந்தோன்னா டாக்டர்கிட்ட எவ்வளோ ஃபீஸுன்னு சொன்னாங்க. கேட்டேன். நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். அதில் ஐசியூ வார்டுக்கு வந்து 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போலோக்கு போனால் 30,000 சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஐசியூனா ஒரு நர்ஸ் எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருந்துருப்பாங்க. நம்ம அசைவு துடிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் 2 நாள் ஐசியூலேருந்து வெளியே வந்தார். 2.5 லட்ச ரூபா அந்த டாக்டர் சார்ஜ் பண்ணாங்க. 2 லட்ச ரூபாயா சார்ஜ் பண்ணீங்கன்னு கேட்டேன். அந்த டாக்டர் கொஞ்சம் நான் தர்மமானவர். ஐயா ரொம்ப அதிகமாக தெரியுதான்னு கேட்டார். இல்லை ரொம்ப அதிகமாக ஒன்றும் தெரியல, எனக்கு வயது 74 ஆண்டுகள் வாழ்ந்த எனக்கு நீங்கள் 2 நாளைக்கு 2.5 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. இப்போ 72 வருஷத்துக்கு, நான் 74 வருஷத்துக்கு எத்தனை நாள் பாருங்கள், எத்தனை நாளைக்கு நான் சார்ஜ் பண்ணால் ஆண்டவர் இதுவரை என்னை பாதுகாத்திருக்கிறார், அழிக்காமல் என்னோடு வந்திருக்கிறார். அப்போ நான் அந்த ஆண்டவருக்கு நான் எவ்வளோ நன்றி உள்ளனா இருக்கணும். நம்ம என்னைக்காவது அப்படி திங்க் பண்ணியிருக்கோமா? புலம்புல் 3:22 சொல்ல, நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய அவை காலைதோறும். நான் நிர்மூலமாகலை, கர்த்தருடைய கிருபை. ஐயா கடந்த நாட்களில் இங்கேருந்து பாக்டோக்ரா, கல்கட்டாவிலேருந்து 1000 கிலோமீட்டர் தாண்டி பாக்டோக்ரான்னு ஒரு ஏர்போர்ட், சிலிகுடி பக்கத்தில், வெஸ்ட் பெங்காலுடைய நார்த் பார்டர், தமிழகத்துடைய சவுத்து பார்டர் கன்னியாகுமரி மாதிரி இது நார்த் பார்டர். அங்கேருந்து இமயமலை அடிவாரம் போய் 1 வாரம் அங்கே நிறையா மிஷனரிகளை பார்த்து, மலையில் நடந்து போய் 30 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. அப்படி நடந்து போய் நிறைய மிஷனரிகளை பார்த்து, அந்த மக்களை பார்த்து, எங்கே எப்போ ஒரு பிளான் ஃபிக்ஸ் பண்ணாமல் போய், ஆனால் ட்ரெயினில் போனோன்னு உட்கார இடம் கிடச்சி தான் சீட்டு கிடைக்குமா. ஒரு அற்புதமான ட்ராவல் ஐயான்னு சொன்னார். கடந்த 2-3 நாட்களாக நான் ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒடியா 4 மாநிலங்களையும் 2 நாளாக சுற்றிட்டு வந்தேன். பொதுவாக இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நைட் ட்ராவல் ஒடியாவில் 60 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்கும். ஒடிசாவில் 60 கிலோமீட்டர் போனாலும் பெட்ரோல் பங்க். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ட்ராவலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டியுமே இல்லை. நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். அந்த மல்கன்கிரி, ஒடியாவுடைய ஒரு பகுதி, சின்ன கிராமம் மல்கன்கிரி. அங்கிருந்து ஆந்திரா, தெலுங்கானுடைய ஒரு பகுதி பத்ராச்சல்னு பேர், 100 கிலோமீட்டர் இரவு ட்ராவல் பண்ணி வர்றேன். ஆப்போசிட்லேயோ பின்னாலேயோ ஒரு வண்டியுமே கிடையாது. நரிகளும் அந்த டெடிப்பேர், கரடி, இது நிறைந்த பகுதியாம். பொதுவாக ஒரு டயர் கூட பஞ்சர் ஆகாமல் எவ்வளவோ ஆண்டவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார், நேரத்துக்கு கொண்டு வந்தார். பொதுவாக அந்த ஆண்டவர் நம்ம அப்படி என்னைக்காவது நினச்சி பார்த்துக்கிறோமா? அதுதான் சொல்கிறார். இந்த அவருடைய ஊழியத்துடைய 40 ஆண்டுகள், திருச்சபை அறைக்கு விட்டு 28 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் பேராய அபிஷேகத்துக்கு 1 வாரம் மீட்டிங் எடுக்கிறேன். நான் வந்தேன். 1 நாளோ 2 நாளோ என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 1 நாள். இத்தனை ஆண்டுகள் நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், இதெல்லாம் நான் மாறாதவர், நான் உங்களை அழிக்கவில்லை. அதுதான் நெகேமியா தீர்க்கன் சொல்கிறப்போ, நெகேமியா 9:31, அவர் இரக்கத்துக்கு முடிவில்லை, நான் நிர்மூலமாக அதற்கு அவருடைய இரக்கங்கள் என்று சொல்கிறார். நெகேமியா 9:19 சொல்வார்,
நீ உம்முடைய இரக்கங்களின்படி எங்களை பாதுகாத்தே என்று சொல்றார். ஒருவேளை இதே மாதிரி நிறைய கர்த்தருடைய கிருபை ஒரு கால் நம்ம முடியாது. ஆண்டவர் எப்பவுமே நம்மளை பாதுகாக்கும் ஆண்டவர். இந்த 28வது ஆதியாகமம் 28 யாக்கோபோடு பேசுகிறப்போ தனிமையான ஒரு யாக்கோபு, யாருமே இல்லை. ஆதியாகமம் 32:10 கோலும் தடியுமாய் கடந்து போகிற ஒரு யாக்கோபு, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவரோடு இறங்கி வந்து பேசுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒன்னே சொல்லாரு, பெத்தேல் ஆண்டவர் இருக்கிற இடம், இது கடவுளுடைய பூமி, வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன்கிற வானத்தின் வாசல். உடனே யாக்கோபு கேட்குறார், நான் போகிற இடத்துல எனக்கு சாப்பாடு கொடு, ட்ரெஸ்ஸு கொடு, என்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணிவினால் நான் உங்களுக்கு தசமமாக செலுத்துகிறேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்கிறப்போ இந்த புலம்பல், இந்த மல்கியா 3:6 ஏன் சொல்கிறாருன்னா, கிறிஸ்துக்கு முன் 5வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது வார்த்தையான். கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட வார்த்தை. மக்கள் ஆண்டோடைய கட்டளை விட்டு வெளியே வந்துட்டா, மக்கள் நன்மை செய்வதை காணிக்க கொடுக்கல, ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கல, ஆண்டவருக்கு ஒன்றுமே கொடுக்கல. அதனால கடவுள் வரப்போகிறார். எவன் தவறு செய்கிறானோ அவனை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர், மன்னிக்கும் ஆண்டவர். நாம் இன்னும் அழிக்காமல் பாதுகாப்பதற்காக இருப்பதற்காக இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மல்கியா 3:10 கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கையிலும் மக்கள் நன்றி செலுத்த மறந்துட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்றி செலுத்துகிற மக்களை காணப்படுகிறது. நான் கடந்து வந்த பாதை ஒருவேளை நீங்கள் உங்களை திங்க் பண்ணி பார்க்குறப்போ, இந்த ஒளி உள்ள வாழ்விற்கு வரும்னா நாம் எப்படிப்பட்ட ஒரு கண்ணீரான வாழ்வில் இருந்தோம். கடந்த நாளில் அந்த மல்கன்கிரியில் ஒரு சர்ச், இதுவரை நான் மிஷனில் 4, 6, 10 ஆண்டுகளாக மிஷனரி ஊழியத்தோடு இணைந்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன். 95 விழுக்காடு. ஒரு சர்ச்சை 68 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டு மிஷன் ஃபீல்டில், அந்த சர்ச்சை சென்னையில் கட்டினா 1.5 கோடி, கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த சர்வீஸ் பண்ணாங்க. 1 கிலோமீட்டர் ஊர்வலமாக கூப்பிட்டு போனாங்க. அன்றைக்கி ராத்திரி தான் அந்த மிஷனரி சொல்கிறாரு, பைபிள் எடுத்துகிட்டு போனால் அடிக்கலாம். மிஷனரி யாராவது இதேமாதிரி பைபிள் கொண்டு போனால், ரோட்டில் கொண்டு போனால் அங்கே இருக்க அடிப்பானா, பிடுங்கிடுவானா, எங்கடா போகிற, என்னடா பண்ண போகிற. அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு ஊர்வலம், அப்படிப்பட்ட ஒரு உணவு, 1000 பேருக்கு உணவு கொடுத்தாங்க. சிறப்பான உணவு கொடுத்தாங்க. 3.5 மணி நேரம் சர்வீஸ் நடந்துச்சு. அந்த மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக, பெரிய பயன். காரணம் என்னென்னா, அவங்க எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாழ்வை நினைத்து அந்த உற்சாகம், அந்த 1 கிலோமீட்டர் ஊர்வலத்துக்கு அந்த மக்கள் டான்ஸ் ஆடி, ஒரு ஜீப்பில் ஒரு 20 பாக்ஸ் ஏற்றிட்டாங்க. பாட்டு, ஆட்டம், டான்ஸு, அவங்களுக்கு உற்சாகம். ஆண்டவர் நம்மை அழிக்கலை, அந்த ஆண்டவர் இதுவரை நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலும் உயர்த்திருக்கிறார். அப்போ தான் அங்கே இருக்கிறப்ப நான் பேசினேன். சென்னையில் 7 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. சென்னையில், வட சென்னையில் எல்லா மீள் வீட்டுறையும் திருச்சபை. எங்கே பார்த்தாலும் செலியில் எத்தனை சர்ச் இருக்குங்க? எத்தனை இருக்குது? நீங்கள் ஒரு எலியினர் பாஸ்டர், அது ஒருத்தர் எலியினர் இருக்கார், உங்கள் ஃப்ரெண்டு, அவர், அப்புறம் வேறு யார், எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 20-30 சர்ச் இருக்குமா? காரணம்னா நிறையா பெண்டிகா சர்ச், மளிகை கடை மாதிரி. ஒரு மளிகை கடை வச்சா அவர் ரொம்ப டிமாண்ட் பண்ணுவார், சரியாக திறக்க மாட்டார், ரொம்ப விலை அதிகம் வச்சுருப்பார், நல்ல பொருள் கொடுக்க மாட்டார், வாங்கினா வாங்கடா போன்ட்டுருவார். ஆனால் அடுத்த மளிகை கடை வந்தால் உஷாராகிடுவார். உஷாரெல்லாம் ஊற்றி முடிக்கும். இன்னும் 2 மளிகை கடை வந்தால் விலை குறைஞ்சிடும், நல்ல பொருள் ஆகிடும். அதே மாதிரி வட சென்னையில் திருச்சபைகள் அதிகமாக பக்தருடைய வார்த்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. இதே தான் வட இந்தியாவில் திருச்சபைகள் இன்னைக்கு பெருகிக்கொண்டே இருக்குது. ஆண்டவர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த மாநிலம் ஒரு டெரரிஸ்ட் மாநிலம். 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷங்களுக்கு முன்னால் போயிருந்தேன். ஒரு வீட்டில், ஒரு சர்ச்சில் ஞானஸ்தானம்.
எங்கே ஞானஸ்தானம்? பாத்ரூம்குள்ள. ஜென்ஸு டாய்லெட், காமன் டாய்லெட், 85 பேர் யூஸ் பண்ணுற பாத்ரூம்குள்ளே ஞானஸ்தானம். சின்ன தொட்டி, அதில் 35 பேருக்கு ஞானஸ்தானம். சின்ன தொட்டி, கடைசியில் தண்ணியும் மஞ்சள் கலராக மாறிடுச்சு. அதில் சின்ன குழந்தைய கடைசியில் முக்குறாங்க. ஏன்பா இங்கே கொடுக்குறீங்கன்னு கேட்டால், ஓப்பன் பிளேஸில் போய் எடுத்தால் ஆதார் கார்டை கிழிச்சிருவானாம், ரேஷன் கார்டை கிழிச்சிருவானாம், கெசட்டில் பேரை எடுத்துருவானாம், இந்திய பிரஜையை இல்லைன்னு ஆக்கிடுவானா ஞானஸ்தானம் எடுத்தோன்னா அந்த ஊரில். இப்போ எதுக்குடா ஞானஸ்தானம்னா, ஒரு பையன் சாக இருக்கிற 2 வயது 3 வயது குழந்தை, சாகிற குழந்தை செத்துப்போன்னு சொல்லிட்டாங்களாம். செத்துப்போன்னு சொன்ன உடனே மரண தருவாய் அவங்க அங்கேருந்து, இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு, அந்த சிட்டி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அந்த மரண தருவாயில் இருக்க அந்த குழந்தைய அங்கே பெதஸ்தா மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது சர்ச்சுக்குள்ளே. அந்த மண்டபத்தில் கொண்டாந்து யார் கடைசி நிலைமையில் கொண்டாந்து போட்டுருவாங்களாம். இந்த கடைசி நிலைமையில் ஒன்று செத்தா சாகட்டும், உயிரோடு இருந்தால் இருக்கட்டும் போட்டுருவாங்களாம். மாத்திரை மருந்து ஒன்றும் கிடையாது. உள்ளே வந்துட்டா மோஸ்ட்லி மறிக்க மாட்டாங்களாம், திரும்பி உயிரோடு எழுந்து நடந்து போவாங்களாம். தூக்கியாந்து போடுற குழந்தை எழுந்து நடந்து போச்சான். எதற்கும் பயப்படாமல் அந்த குடும்பத்தில் 7 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் சொல்வது 7 வருஷம் அதே டிஸ்ட்ரிக்டில், அதே பகுதியில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அந்த ஆண்டவர் மாறாத, அவர் நம்ம நிர்மூலமாக்க விட மாட்டார். டு நாட் டிஸ்ட்ராய், நம்ம டிஸ்ட்ராய் பண்ணவே விட மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார். கட்டளைகளை, ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படி நடக்கிறப்ப மட்டும்தான். ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு நடக்கலைன்னா அழிந்து போகும். நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? நாம் இத்தனை ஆண்டுகள் நான் கிறிஸ்தவனாக மாறி 2016 ஜூலை 3 எனக்கு ஆர்டினேஷன் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஜூன் 3ஆம் தேதி. 2017 டிசம்பர் 21 பிரஸ்பிரேட்டருங்கிற ஒரு ஆர்டினேஷன், பெரிய திருச்சபையில், ரொம்ப சட்டத்திட்டங்கள் நிறைந்த ஒரு திருச்சபை. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்கிறேன். ஆண்டவர் எனக்கு, நீ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குவாலிட்டி இருக்கா? ஒருவேளை ஆண்டவர் இந்த திருச்சபைக்குள்ள வந்து நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கீங்க, ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க, ஆண்டுடைய சட்டத்தின்படி நடக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நடக்கிறப்போ நிச்சயமாக கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு வாழும் ஆண்டவர். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் சீரையிலுமே இயேசு போதுமே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயத்துடைய தலைப்பு என்னன்னா தியாலஜிக்கல் சண்டே, படிப்பின் ஞாயிறுன்னு பெயர். அதனால் ஒரு குருவானவர் எனக்கு சர்வீஸ் தரேன்னு தரல. தியாலஜிக்கல் சண்டே ஒரு படித்தவர் வராரியான்ட்டார். 8 மணிக்கு நான் போனோம், ஒரு 6:30 மணிக்கு சொல்கிறார். அதனுடைய தலைப்பை நான் காலைல 6 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வருது. நெகேமியா 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆகிருக்குது உங்கள் பலன்கிறார். நெகேமியா மக்கள்கிட்ட சொல்கிறாரு. முதலாவது வேதம் பைபிளில் அந்த திருச்சபையில் வாசிக்கப்படுது. திருச்சபையில் பைபிள் வாசிக்கிறப்போ மக்கள் எல்லாம் எழுந்து நின்று அழுகிறாங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறப்போ எழுந்து நிற்கிறாங்க. ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறப்போ அவளை பயப்படுறாங்க. அந்த வார்த்தையில் நெகேமியா சொல்கிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் சொன்ன நெகேமியா சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை உள்ள. தாவீது சொல்கிறப்போ சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே. ஒருவேளை கர்த்தர் சொல்ல நான் மாறாதவர், நான் கர்த்தர், நீங்கள் நிர்மூலமாக்கப்படவில்லை. சுகர்னால, ப்ரெஷர்னால,
தைராய்டு வியாதினால, கொலஸ்ட்ரால, கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் 2 வியாதி, கெட்டது நல்லது. ப்ரெஷரு, முட்டு வலி, ஸ்டோன் ப்ராப்ளம். ஒரு மனிதனுக்கு 98 டாக்டர், 98 டாக்டர், 100 சில்லறை, எவ்வளோ ஆயிரக்கணக்கான வியாதி ஒரு மனுஷனுக்கு. உனக்கான ஒரு கண்ணுக்குள்ள வருது பிரச்சனை, கண்ணிலே 3 டாக்டர், கண்ணுக்கே 3 டாக்டர். இப்போ ஏதாவது ஒரு பலவீனப்பட்ட உடனே, இப்போ நான் 80 கிலோ 85 கிலோ இருந்தாலும் இப்போ 50 கிலோ 60 கிலோக்கு வந்துட்டேன். உங்கள் பாஸ் ஒரு 55 கிலோ இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் அதுக்கு கூடிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பதில் மருமகன் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவர் கூட இப்போ ஒரு 6 மாதமாக கொஞ்சம் இடம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஆண்டோடைய ஸ்ட்ரென்த்து நமக்கு வரணும். அந்த ஸ்ட்ரென்த்து எப்படி வரும்னா, ஒரு சகதி சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ராஜபாளையத்தில் ரொம்ப தர்ம புண்ணியமானான், ரொம்ப நல்ல மனிதனா, யாரையும் ஏமாற்ற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், ரொம்ப பணக்காரர். அந்த காலத்தில் ரொம்ப பணக்காரர். அவர்கிட்ட வந்து ஒரு ஃப்ராடு சேர்றான், ஒரு ஏமாத்துறவன். அவர்கிட்ட சொல்கிறான், ஐயா 100 காணி, இங்கேருந்து 1000 ஏக்கர் இடம் ஒருத்தருக்குங்க, 5 ரூபா விலை, அவர் 1 ரூபாய்க்கு கொடுக்க போகிறார். அவருக்கு கஷ்டம், 1 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாரு, நீங்கள் வாங்குங்க. இன்னொரு புரோக்கர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, வேண்டாப்பா, எனக்கு அவ்வளோ பெரிய இடம், என்கிட்ட பணம் இல்லை, நான் கொடுக்கலங்கிறார். இல்லையா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, அந்த மொத்த இடத்தையும் வாங்கிடலான்னு சொல்கிறார். ரொம்ப நல்ல மனிதர். உங்களுடைய வார்த்தையை நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. ரொம்ப கம்மி பணக்காயாக கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று எல்லாத்தையும் விற்று அவர்கிட்ட கொடுத்தாரு. இது 15-20 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் திரும்பி வரல. அதுக்கப்புறம் வரல. இவர் ரொம்ப நாள் காணாமல் அவர்கிட்ட போய் கேட்குறாரு. இன்னொருத்தட்ட கேட்க, இதை மாதிரி இன்னும் வருவாருப்பா, இப்போ வரவே இல்லையா. அவர் ரொம்ப ஃப்ராடாச்சுங்க. அவன்கிட்ட என்னங்க பண்ணுங்கன்னா, இதே மாதிரி அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட வாங்கிட்டான். ஐயோ, அவன்கிட்டயா கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி இந்த இடத்த காட்டினான், அந்த இடம் வைக்கல, அந்த பொலிசுகளுக்கு பணம் வாங்கிட்டான். எல்லா பணமும் இதில் காலியாகிடும். ரொம்ப நாளாக காணலை அவன், அந்த புரோக்கரை. அப்புறம் எங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவன் மரண படுக்கையில் படுத்துருக்கிறான், இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிறான். ஆனால் 6 மாதமாக அவன் சாகலை. அவன் உயிர் அவனை இழுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப வேதனைப்படுறான். தண்ணி போகலை, சோறு போகலை, ஒன்றுமே இல்லை. மரண படுக்கையில் இருக்கணும்னு இந்த பணக்காரமாக இருந்து ஏழையான இந்த நல்ல மனிதர் அவனை தேடி அவர் வீட்டுக்கு போகிறார். மரண படுக்கை. அவரை பார்த்தோன்னு அப்படியே ஆடிடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை ஏமாற்றிட்டான், ரொம்ப ஏமாற்றிட்டான் அவரை. அவர் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது. இப்போ அவருக்கு உணவு கூட இல்லை ரொம்ப. ஆனால் இவனும் மரணப்படுக்கையில் இருக்கிறான். அப்போ அவங்க மனைவியை கூப்பிட்டு, அம்மா, உங்கள் வீட்டுக்காரர் சாகலை, சாக முடியாது. காரணம் நிறைய ஏமாற்றிருக்கிறாரு, வாங்கின கணக்கு கொடுக்காம செத்து போகிறோன்னு நினைக்கிறாரு. அதனால் உன்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து வாங்க. அந்த அம்மா தேடி ஈடி காலனா எடுத்து வந்துதான். 1 ரூபாய்க்கு 16 அணா, அதில் 1 அணா எடுத்தாந்து கொடுக்குது. அவர்கிட்ட சாகரவன்கிட்ட கொடுக்க சொல்லுது, அந்த புருஷன்கிட்ட. அவர் வாங்கி என்கிட்ட கொடுப்பாங்க. அந்த காலனாவை வாங்கி எடுத்து கொடுத்தாராம். காலனா வாங்கின உடனே சொன்னாராம், அவன் கடன் தீர்ந்துச்சு, நீ வாங்கின பணத்தில் என்கிட்ட தந்துட்ட, நீ எனக்கு நிம்மதியாக இறந்து போனாராம். அப்படி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவன் இறந்துச்சான். ஒருவேளை இதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. நம் கர்த்தருக்குள் பிறரை மன்னிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா, கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தற்ற நான் எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம்? கர்த்தற்ற நம்ம அப்படிப்பட்ட மக்களாய் காண்றப்பதான், அதுதான் சங்கீதம் 7:16 சொல்றாரு, அவன் தீவினை அவன் தலையில் இறங்கும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையில் இறங்குகிறார். சங்கீதம் 7, அவனுடைய தீவினை அவன் தலையில இறங்கும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையில இறங்கி இருக்கும். அதுதான் கலாத்தியர் 6 அதிகாரம் 7 வசனம் சொல்றார், மோசம் போகாதீர்கள்,
நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே வேப்ப செடி வேப்ப முத்தை போட்டுட்டு கொய்யாப்பழம் வருமா? வராது. மாஞ்செடியை போட்டுட்டு ஆப்பிள் பழம் வருமா? வராது. எதை விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். எனக்கு ஏன் இவ்வளோ வியாதி, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம்? நீங்கள் கடவுளோடு பேசுகிறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. நீங்கள் எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டில் குடும்பத்தில் அமைதி இல்லை, குழப்பங்கள், துன்பங்கள், எப்படிப்பட்ட துன்பங்கள் வேதனையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரோடு எனக்கு இவ்வளோ வியாதி இருக்குப்பா, இவ்வளோ கடன் இருக்குப்பா, எனக்கு என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா உங்களோடு பேச மாட்டோம். ஒரு மனிதர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 கோடிக்கணக்கான செலவு பண்ணி 20 கோடி 30 கோடி செலவு பண்ணி கடத்துறாங்க. கொஞ்ச நாளில் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னே தெரியல, ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஏமாச்சு. ஆனால் தர்மத்துக்கு விரோதமாய் அவங்க மாமா ஒருத்தர் கொடுத்த இடத்த போய் அடாவடித்தனமாக வாங்கினாங்க. அவன் கண்ணீரோடு கொடுத்துட்டான். கொடுக்கப்பட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் அவங்ககிட்ட அட்ரஸ்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த சொத்துக்களே இன்றைக்கி 20 கோடி, அந்த சொத்துலாம் போயிடுச்சு. இருக்க இடம் இல்லை. நம்ம என்ன விதைக்கிறோமோ அது மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு ஏன் கைவலி, எனக்கு ஏன் தலைவலி, என் குடும்பத்தில் ஏன் குழப்பம், எனக்கு என் கணவருக்கே அமைதி இல்லை? நம்ம ஆண்டவரோடு நீங்கள் எடை கொண்டிருக்கோம். ஒரு வயதான தகப்பனை ஒரு பையன் ஹாஸ்டல் ஒரு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் அப்பாவால் நடக்க முடியல. வழி ஓரத்தில் இந்த பெஞ்சில் அப்பா உட்காந்துட்டார். அவன் பக்கத்தில் உட்கார்றான். அப்பா அழுகிறார், கண்ணீர் வடிஞ்சு சட்டெல்லாம் நடந்துச்சு. அப்போ பையன் கேட்குறேன், ஏன் பாடுகிற? அப்படியே அனாதை இல்லத்தில் முதியோர் இல்லத்தில் விட போகிறேன், அதுக்காக அழுகிறேன்னா. அவர் சொன்னாரா, இல்லைடா, 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா தான் நான் இப்படி தான் எடுத்துகிட்டு போனேன், இதே ஹாஸ்டலில் தான் விட்டேன், அதே நிலைமை தான் இப்போ எனக்கு, உனக்கு அந்த நிலைமை வராமல் பார்த்துக்கோனாடா. நம்ம எதை விதைக்கிறோமோ அது மட்டும் தான் கிடைக்கும். என் வாழ்க்கையில் எதுக்கு அமைதி இல்லை? நீங்கள் ஆண்டவரோடு இடைகொடுப்போம், ஆண்டவர் நம்ம உயர்த்த மாட்டோம். இந்த ஆண்டு விழாவில், இந்த 30 விழாவில், இந்த 3-4 நாட்கள் நடக்க போகிற இந்த கூட்டத்தில் இன்னையிலிருந்து உங்களுக்கு 8-9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வரையும் ஒவ்வொரு தேவதாசன் தெய்வ கிருபை வராரு, ஜோஸ்வா ராஜப்பா வராரு, ஜபாஸ்டைன் பேசுகிறாரு, கடைசியாக நம்ம தலைவர் ரூபன் ராஜையா பேசுகிறாங்க. யார் பேசினாலும், யார் வார்த்தை கேட்டாலும் மனம் திரும்புங்கள், அப்பொழுது திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது திரும்புங்கள், ஒரு துர்க்குணத்தை விட்ட இடத்தில் திரும்பு, அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆனால் துர்க்குணத்தை விட்ட இடத்தில் திரும்பு, அப்போ தான் வாழ்வு. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற இந்த இரவில் தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தில் எனக்கு தாங்க தகப்பனே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போம். நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எதற்காக எனக்கு இது கஷ்டம், எதற்காக இது துன்பம், எதற்காக எனக்கு பிரச்சனை? கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள் சொன்னீங்கல்லப்பா. நான் பயந்திருக்கிறேன். யோவான் 14 உள்ள சொல்ல, உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக சொன்னீங்க. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் அல்லவா. ஒரு விஷயம் கூட, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படி தகப்பன, யுவர் எல்லாம் நீங்க கர்த்தரப்பா, வானத்தை பூமி படைத்த தகப்பன் அல்லவா. உங்களை நோக்கி பார்த்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு பிளெஸிங் கொடுங்க. நிச்சயமாகவே தகப்பனே என்னை ஆசீர்வதிங்கன்னு உங்களை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை தொட்டுட்டாருங்க. உங்க பிரச்சனையான இடங்கள்ல, வேதனையான இடங்கள்ல, துன்பங்கான இடத்துல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தில் விசுவாசி, வாயினால் அறிக்கையிடு. நீ விசுவாசிக்கிறவனே பதறான் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்து சொல்றப்போ ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்
ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த கிராம ஊழிய திருச்சபைய இந்த 40 ஆண்டுகள் ஆரம்பித்து 28 ஆண்டுகள் திருச்சபையுடைய ஆண்டு, 7 ஆண்டுகள் அபிஷேக ஆராதனை, இத்தனை ஆண்டுகளும் கடந்து வந்த தகப்பன் நிச்சயமாகவே இந்த புதிய வருடம் ஒரு அற்புதத்தின் ஆண்டாய், ஒரு விடுதலையின் ஆண்டாய், ஒரு எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவராய் நம்மோடு கடந்து